ஹாய் கைஸ், இலங்கை கல்வித்துறையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான பாடத்திட்டத்தில் பெரும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மாணவர்களின் கல்வி சுமையை குறைத்து அவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான அத்தியாவசிய திறன்களை வளர்ப்பதே இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த புதிய பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். இதற்கு முன்னர் புதிய கல்வி மாற்றம் பற்றி வெளியாகிய தகவல்களை வீடியோவாக அப்டேட் பண்ணியுள்ளேன். அந்த வீடியோக்களின் தொடர்ச்சியே இந்த வீடியோவாகும். அந்த வீடியோக்களின் லிங்க்களை டிஸ்கிரிப்ஷனிலும் இந்த வீடியோவின் இறுதியிலும் தருகிறேன். அதை பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். அப்போதுதான் முழுமையான விடயங்களை அறிய முடியும். முதலில் பாடங்களின் எண்ணிக்கை குறைப்பு பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை 9 பாடங்களை கொண்டதாக இருந்த சாதாரண தர பரீட்சை புதிய திட்டத்தின் கீழ் 7 பாடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் ஆழமான அறிவை பெறுவதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய அமைப்பில் 5 பாடங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 2 பாடங்கள் மாணவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய முடியும். இப்போது கட்டாய பாடங்கள் பற்றிய விவரங்களை பார்ப்போம். புதிய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாணவரும் கட்டாயமாக கற்க வேண்டிய 5 பாடங்களாக: முதலாவது தாய்மொழி தமிழ் அல்லது சிங்களம், 2வது ஆங்கிலம், 3வது கணிதம், 4வது விஞ்ஞானம், 5வது வரலாறு ஆகிய பாடங்கள் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் 5 முக்கிய பாடங்களாக அடங்குகின்றன. மேலும் வரலாறு பாடமானது கட்டாய பாடமாக சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். இது மாணவர்களுக்கு நாட்டின் பாரம்பரியம் மற்றும் சமூக கட்டமைப்பை பற்றிய ஆழமான புரிதலை வழங்கும். இப்போது விருப்ப பாடங்களை பற்றி பார்க்கலாம். மாணவர்கள் கட்டாய பாடங்களை தவிர தங்கள் ஆர்வம் மற்றும் எதிர்கால இலக்குகளுக்கு ஏற்ப 2 பாடங்களை தெரிவு செய்ய முடியும். இவ்வாறு தெரிவு செய்யப்படும் பாடங்கள் பொதுவாக தொழில்நுட்பம், வர்த்தகம், கலை மற்றும் சமூக அறிவியல் சார்ந்த துறைகளில் இருந்து அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வு முறையானது மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட திறன்களையும் விருப்பங்களையும் கண்டறிந்து அதற்கேற்ப தங்கள் கல்வியை தொடர வாய்ப்பளிக்கிறது. இந்த புதிய மாற்றத்தில் சமயமானது கட்டாய பாடமாக சேர்க்கப்படவில்லை. இதற்கு முன்னர் கட்டாய பாடமாக இருந்த சமயம் சார்ந்த பாடங்கள் புதிய சிந்தனை கண்ணோட்டத்துடன் விருப்ப பாடமாக மாற்றப்பட்டுள்ளன. இதற்கு பதிலாக மனநலம் மற்றும் கல்வி நெறி மோரல் எடுகேஷன் என்ற புதிய பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களின் உளவியல் ஆரோக்கியம், சமூக விழுமியங்கள் மற்றும் நல்லொழுக்கங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மாணவர்களை சிறந்த குடிமக்களாக வடிவமைக்கும் ஒரு முற்போக்கான நடவடிக்கையாகும். மேலும் புதிய மதிப்பீட்டு முறையில் கிரேட் பாயிண்ட் எவரேஜ் GPA திட்டம் கொண்டு வரப்பட போகிறது. பழைய முறையில் ABCSW என மதிப்பிடப்பட்ட பரீட்சை முடிவுகள் இனி கிரேட் பாயிண்ட் எவரேஜ் GPA முறையில் மதிப்பீடு செய்யப்படும். இம்முறையானது மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் தங்கள் திறனுக்கு ஏற்ப மதிப்பெண் பெறுவதை உறுதி செய்யும். இது மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டி கல்வி செயற்பாடுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட ஊக்குவிக்கும். இறுதியாக, இந்த மாற்றங்கள் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையும் அதன் எதிர்காலத்தை பற்றியும் பார்ப்போம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் 2026ஆம் ஆண்டு முதல் பாடசாலைகளில் நடைமுறைக்கு வர உள்ளன. இதற்கான பாடத்திட்ட தயாரிப்பு, ஆசிரியர் பயிற்சி மற்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த புதிய கல்வி திட்டம் இலங்கையின் எதிர்கால சந்ததியினரை உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள தயார்படுத்துவதோடு அவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிச்சயம் இலங்கை கல்வித்துறையின் ஒரு பொற்காலத்தின் தொடக்கம் என்பதில் மாற்றமில்லை. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.